சத்தியம் பண்ணணும், நீ என்ன பண்ணணும், ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரதன்கிட்ட கேட்கிறா. பரதனுக்கு கடுமையா கோபம் வந்துதான், கண்கள் செவந்துதான். என்னென்ன ராஜ்யத்தை திருடுறவன் நினைச்சடா, ராஜ்யாபகாரகா, நான் என்ன ராஜ்யத்தை அபகரணம் பண்ணவா வந்திருக்கேன்? அந்த ராமரை தவிர வேற யாராவது இந்த ராஜ்யத்தை உட்கார முடியுமா? இந்த சிம்மாசனத்துல உட்கார முடியுமா? தகுதி அவருக்கு மட்டுமே தான் உண்டு. இதில் நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் ராமரை போய் அழைச்சுன்னு வந்தே தீருவேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டாரு. கையை இன்னுமே என்ன நினைக்கிறா, இப்படி எல்லாம் பேசுமா, பட்டம் கட்டிடுமா, அப்படி கட்டிட்டுமா அப்படிதான் நினைக்கிறான். மந்திரைக்கு இப்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி அவளுக்கு பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா முன்னாடி. பரதன் பட்டாபியை சாதிச்சு கொடுத்துட்டா அவனுக்கு எல்லா அலங்காரம் பண்றேன், உனக்கு இந்த திரவியங்கள்லாம் கொடுக்குறேன்னு அவளே எல்லாத்தையும் பூசி விடுறாளாம். அந்த முதுகுல மெனக்கிட்டு அந்த முதுகுல பூசி விடுறாளாம் எல்லாத்தையும். அங்கதான் அவளுக்கு எல்லா அறிவும் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கா.